வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்றைக்கி 1 பாட் வெத்த குழம்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். பண்ணுறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் இருந்தால் போருங்க, தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்டான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட தேவைப்படுங்க. நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். எண்ணெய் சூடானவுன்னா கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், மிளகா வத்தல் 2 கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா புரிஞ்ச உடனே பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் சுண்டைக்காய், காஞ்ச சுண்டைக்காய் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். சுண்டைக்காயை வறுத்த உடனே ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போகிறோம் எண்ணெயில். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த அளவுக்கு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கரைச்ச புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புளியோட பச்சை வாசனை போகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். புளி தண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசியை எடுத்திருக்கேன், பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கிறது. ஒரே ஒரு ஸ்பூன் வெல்லம் இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்ச ரைஸை இந்த கொதிக்கிற புளி தண்ணியில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். அரிசி போட்டு நல்லா கொதிச்சாச்சு. குக்கரை மூடி 2 விசில் வந்தப்புறம் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான். நல்லா ஸ்டீம் போனப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தளர இருந்தால் தான் ஆற சாதம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. மேலாக நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டுக்கலாம். இங்கே நான் நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பர் டேஸ்டியான வத்த குழம்பு சாதம் ரெடி.